ஜென்ரலாக நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளுக்கேற்ற விலை திருப்பியும் 0.01% நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சா கூட அது பேர் ஸ்கேம் தான். ஆனால் இந்த ஸ்கேம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு ட்ரீம் லெவலில் இருக்கலாம், ஒரு ரம்மிஸில் இருக்கலாம். ஸோ ஆன்லைன் கேமிங்கில் இது நிறைய நடந்திருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதில் நடந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், யூடியூப் சொல்லலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப்பில். ஸோ மறக்காம அந்த விலாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய ஸ்கேம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொருள் நம்ம ஆஃப்லைனாக, அதாவது வெளில போய் வாங்கி அதில் ஸ்கேம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் அது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்கேம் என்னென்னா வெஜிடபிளில் நடந்த கார்லிக் ஸ்கேம். அந்த ஸ்கேமில் அவங்க எப்படி தான் ஏமாத்துறாங்க, அவங்க என்ன தான் அதில் மிக்ஸ் பண்ணி விற்றாங்க அண்ட் எப்படி தான் அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் அஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கேம் எங்கே நடக்குதுன்னா மகாராஷ்டிராவில் ஆல்கார் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மார்க்கெட்டில் இந்த ஸ்கேம் நடக்குது. அண்ட் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய ஒரு மார்க்கெட்லேயும் இது மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கேம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இப்போ அந்த கார்லிக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னா அட்லீஸ்ட் அது ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க 190 rupees, அதாவது 200 வச்சுக்கலாமே. 1 kg உடைய கார்லிக்கோட விலை 200. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 160 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கார்லிக்கோட 200 இப்போ நம்ம பார்க்க நமக்கு சின்னதாக தெரியும். ஆனால் இதே மாதிரி தான் ஒரு தக்காளிக்கு ஒரு காலம் வரும்போது நமக்கு ஒரு காலம் வராதான். நம்ம டைலாக்லாம் பேசியிருக்கோம். ஆனால் தக்காளிக்கு ஒரு காலம் வந்தது, அப்போ கார்லிக்கு ஒரு காலம் வராதான் நமக்கு தெரியாது. அந்த கார்லிக்கு ஒரு காலம் வந்துட போது அதனால் நம்ம இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் கார்லிக் ஸ்கேம். ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டில் நம்ம வெஜிடபிள்ஸை வாங்க போவோம். அந்த வெஜிடபிள்ஸ் வாங்க போகிற இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஒய்ஃப் வெஜிடபிள்ஸ் வாங்க வருவாங்க. அவங்க கனவாக கண்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கார்லிக், அதாவது பூண்டு எடுத்து அவங்க பீல் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒயிட் ஷைனிங் ரொம்ப கோட் அதிகமாக இருந்திருக்கு போல இருக்குது. ஏன்னா புதுசாக இருக்கும்போது அதை பார்க்க நம்ம கண்ணு கூசும். ஸோ அதை எடுக்கலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை பீல் பண்ண பார்த்துருக்காங்க. அப்படி பீல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வரல. சரி தெரியும்னு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதை கட் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ரவுண்டாக வெள்ளையாக இருக்குது. என்னடா பூண்டு கலர் மாறிச்சா அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா சிமெண்ட்டு. அந்த சிமெண்ட் அவுட்டர் ஃபுல்லாகவே அவங்க ஒயிட் கோட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுங்க வாங்க நினச்சது வெறும் 250 கிராம் தான். ஓகேவா, அவங்க எடுத்துட்டாங்க. இவ்வளோ அமௌண்ட் நிறையவே எடுத்துட்டாங்க. அது எடுத்து அவங்க இது பண்ணி பார்க்குறாங்க. வெறும் 100 கிராம் தான் காமிச்சிருக்கு. ஆனால் அதுலேயும் அவங்க ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் திருப்பி அவங்க மிக்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா. சாரி, இது மட்டும் தான் இப்படி இருக்கு போல இருக்கு, இதெல்லாம் அவங்க ஏமாத்தலை அப்படின்னு அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பார்த்தா ஆல்ஃப் ஆஃப் தி கார்லிக்கே அப்படி தாங்க இருக்கு. அண்ட் தென் நீங்கள் சுற்றி பார்க்குறாங்க. நிறைய மார்க்கெட்ஸ் அவுட் சைட் சுற்றி இருக்குல்ல, அந்த மார்க்கெட்லையும் பார்க்குறாங்க. அண்ட் தென் திருப்பி நிறைய இடத்துல அதுமாரி தான் நடந்துருக்கு. அண்ட் ஒரு வாட்டி நமக்கு தக்காளி ஒரு காலம் வந்தது. அப்போது ஒரு டைலாகும் பரவுச்சு, தக்காளிக்கு ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு காலம் வராதா. ஆனால் இப்போ பூண்டுக்கு காலம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 கிலோட பூண்டு 200 rupees. ஸோ நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் கடை வைக்கிறதோட வெஜிடபிள்ஸ் கடை வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்கேம் நடக்கிறதுக்கு காரணம் ரீசன் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய மெயின் தாட் கிரிமினலாக யோசிக்குது. அந்த கிரிமினலாக யோசிக்கிறது தான் ஸ்கேமாக போய் முடியுது. இந்த ஸ்கேம் இங்கே மட்டும் இந்தமாரி ஸ்பெசிஃபிக்காக நடந்து முடிஞ்சிருந்தா, அதாவது டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஆல்கார் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. மகாராஷ்டிரா சுற்றி நடந்திருந்தா அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்துருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போய் ஒரு கடையில் வாங்கும்போது தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஸ்கேமை நம்ம எப்படி தவிர்க்கிறது நமக்கே தெரியல. நம்ம ஒரு கடையில் போய் நம்ம ஒரு நம்பி ஒரு பொருளை வாங்குகிறோம். ஆனால் அவங்க ஏமாத்துற ஒரு விஷயமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுட்டில் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்கேமை நீங்கள் ஏதாச்சும் மீட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு மாற்றிருக்கீங்களா, அண்ட் நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் பாய் ஃப்ரம் யுவர் அஜி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.